நம்மளும் வழக்கம் போல் ஃபஸ்ட்டுக்கு கீழே வந்து இறங்கியாச்சு. இறங்குனோனே 2 பேர் வந்துட்டானுங்க. அவங்கள அடித்து முடிக்கிறதுக்குள்ளே அவங்க நம்மள அடித்து முடிச்சு காலி பண்ணி விட்டானுங்க. சரின்ட்டு மறுபடியும் மேலேருந்து இறங்கினா இங்கிட்டிருந்து ஒருத்தன் அடிக்கான். சரி இவனையும் ஃபஸ்ட்டு முடிச்சு விட்ருவோம் அப்படின்ட்டு நானும் அடிக்கிறேன். அந்த நாயை கீழே வந்து நமக்கு கீழே கொடுத்துட்டான். சரி அதுக்கப்புறம் கீழே இறங்கி போவோன்ட்டு போனால் அங்கிட்டு 2 பேரும் அடிச்சுட்டு கிடக்குறானுங்க. ஃபஸ்ட்டு போனோடனே ஒருத்தனுக்கு ஹெட்ஷாட் ட்ரை பண்ணி உழுவுலன்ட்டு அழிச்சு பிடிச்சாச்சு. 2வது இன்னொருத்தர் இருக்கானேன்னு அவனை ஃபஸ்ட்டு ஹெட்ஷாட் அடித்து முடிச்சு விட்டாச்சு. முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம், வழக்கம் போல் போய்ட்டு லூட் பாக்ஸில் லூட்டை பொறுக்க வேண்டியதான். வேறு எவனா இருக்கானான்னு பார்த்துக்கிட்டே லூட்டை பொறுக்க வேண்டியதாக போயிடுச்சு. ஏன்னா இறங்கினோடனே நிறைய பேர் இருப்பானுவல்ல. சரி தேடி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் தூரம் போனோம்னா அங்கே வந்து நின்றுட்டு இருந்தான். அவனை அடித்து முடிச்சதுக்கப்புறம் இன்னொரு பக்கம் இருந்து என்ன கேட்குதுன்னா சவுண்டு கேட்க ஆரம்பிச்சிடுச்சு. சரி எவன்டா தேடி தேடி பார்த்தா அந்த போட்ட நாய் அங்கிட்டு உக்காந்துருக்கான். உக்காந்த வாக்கிலே அடித்தான். நம்ம ஒரு ஹெட்ஷாட்டை வச்சு அவனும் முடிச்சாச்சு. முடிச்சுட்டு இங்கே இருந்த லூட் பாக்ஸ் லூட்டை பொறிக்கிட்டு இருக்கும்போது இன்னொருத்தன் அடிக்க ஆரம்பிச்சிட்டான். சரி போங்கடான்ட்டு 2 குளோவால் போட்டு ஏறி அடிக்கலான்னு பார்த்தா முடியலை. நம்மகிட்ட ஹெல்த்து வேறு கம்மியாக இருந்துச்சா. ஹெல்த்து போடுறதுக்குள்ளே அங்கிட்டு இருந்து இன்னொருத்தர் இறங்கினா அவனையும் அடித்து பிடிச்சாச்சு. பிடிச்சதுக்கப்புறம் அப்படியே நின்றுக்கிட்டு இருந்தான். அவன் ரெஸ்ட் பண்ணி ஏற ஆரம்பிச்சிட்டான். அப்புறம் என்ன, நம்ம அடித்து முடிக்கிறதுக்குள்ளே அவன் நம்மளை அடித்து முடிச்சிட்டான். அப்புறம் 6 கிலோட வெளியே போயாச்சு. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய் பாய்.